இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளை மூக்கல்ல வச்சு குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யறது பார்க்கலாம். என்ன குழம்பு அப்படி பார்த்தீங்கன்னா, தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பொரி குழம்புனும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா குருமா குழம்புனும் சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து வெள்ளை மூக்கல்ல வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா நைட்டே ஊற வச்சு எடுத்து க்ளீன் பண்ணி குக்கரில் மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் போட்டுக்கோங்க. நல்லா வெந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த வெள்ளை மூக்கல்ல வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகணும். போன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடேபிள். நான் வந்து கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன காய் இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கல் உப்பு, மஞ்சள்தூள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச மூக்கல்ல இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சிருந்தால அந்த மூக்கலையை கூடவே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மூக்கடையில் வெந்து பாருங்கள், எல்லா மூக்கல்லையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா வெந்துதான் நம்ம கடைசியாக தண்ணியில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் வெந்துடும்ல, வெந்த பிறகு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் காய் வந்து வேகும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். மசாலா வாசனையும் அப்போ தான் போகும். பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை கூட ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுவுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ அதுலேயே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுவுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தேங்காய் ஊற்றி நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி எண்ணத்தில் மாற்றிடலாம் குழம்ப. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வெள்ளை மூக்கல்ல வச்சு நம்ம ஒரு குருமா குழம்பு ஸ்டைலில் வந்து வச்சுருக்கோம். இது பொரி குழம்புனும் சொல்லலாம். நம்ம வந்து கேரட், பீன்ஸ் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது காய் போடுறது இருந்தால் கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் அப்படி கூட போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். என்ன காய் இதோ போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.